ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அந்த லைக்கோட ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பா. அந்த பொண்ணோட பேரை பார்த்தீங்கன்னா ஷூ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு என்ன நினச்சான்னு தெரில, ஃபோன் எடுத்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கு. யார் இவன், எதுக்கு இவ கூட இருக்கான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டே தான் போயிட்டுருக்கா. நேராக பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஷா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, இன்னைக்கு நான் அந்த ஷூவை பார்த்தேன், அதுவும் ஒரு பையனோட போயிட்டு இருந்தா, எனக்கு என்னமோ சீக்ரெட்டான பாய் ஃப்ரெண்டுன்னு தோணுது அப்படி இப்படி. இரு நான் வந்துட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்தேன், இந்த பையன் தான் அப்படின்ட்டு ஃபோட்டோ கட்டும்போது அதில் லெய் தான் இருக்கான். அதை பார்த்தோன்னு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஓ இவனா அப்படின்னு. இவனை உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்குறாளா. இவன் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளாச்சே, ஆனால் இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்லலாம் கிடையாது. அப்படியா, அப்படியே இவங்க இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு. நீ தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்கிறானா. நான் என்ன பண்ண போகிறேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அவளோட கையை எடுத்து அவனோட பேக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விட்டுக்கிறானா. இவன் ஒரு மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுறா, ஆனால் அவன் விடவே மாட்டான். நீ என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும்போது, நான் உன்னோட கையை தானே ஹோல்ட் பண்ணேன், ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு உன் மேலே ஒரு க்ரஷ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசி அப்படியே சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துட்டுருக்காங்க. ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸ் ஆகிட்டாங்க போல். இதுக்கப்புறமா நம்ம லையை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அப்பாவும் மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அவங்க அப்பாவை இந்த கண்டிஷனில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்படியே மறுநாள் போலையும் ஆகுது. அங்கேயே அவன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான். இவர் கண் முழிச்சு பார்க்குறாரு, என்னடா அவன் எங்கே தூங்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு ஒரு வாட்டர் பாட்டிலை எடுக்க போகும்போது அந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. இந்த சத்தம் கேட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறானா. இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீ எதுக்கு இங்கே வந்த, என் கம்பெனியை விட்டுட்டு தான் நீ போனில்ல, அதே மாதிரி இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷாவுமே வந்துட்டு, என்ன அங்கிள் எல்லாமே ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவன் எப்போ என் கம்பெனியை கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தானோ அப்போவே நான் ஓகே தான், அப்போ உங்களோட கனவு நிறைவேறுச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்கு. இங்கிட்டு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவன் வந்துட்டு லை கூட அந்த ஷூவையுமே ஒன்றா வச்சு ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாள்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்து யோசிச்சுட்டு நேராக அந்த லையோட கம்பெனிக்கு தான் வந்துட்டுருக்கா. அங்கே ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இந்த ஷூவோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாடலே இவ தான் ஆக்ட்ரஸாக ஆக போகிறா அப்படின்னு. இதை பார்த்தோன்னே இவளுக்கு பல விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஏன்னா ஆக்ட்ரஸ்ட்டை போய் பேசியிருந்திருப்பா போல், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஜஸ்டிஸை நான் வாங்கி கொடுப்பேன், கண்டிப்பாக மெயின் லீடாக நீங்கள் தான் அந்த ட்ராமாவில் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பா. ஸோ இப்போது இந்த மாதிரி பார்க்கவும் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக கம்பெனிக்குள்ளே போயிட்டு கேட்குறா, நான் லையை வந்து மீட் பண்ணோம் அப்படின்னு. இல்லை அவர் இங்கே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா, பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, ஸோ அங்கே தான் அவர் இருப்பார் அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கா. லை பார்த்தீங்கன்னா காரில் கிளம்பிடுறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து நின்றுட்டுருக்கா, காரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. லை பார்த்தீங்கன்னா பார்க்குறான், அந்த ஏர்போர்ட்டில் இடித்த விஷயங்கள் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் கொற்ற மலையில் இவ பார்த்தீங்கன்னா ரோட்டில் கிடக்கா. இவனும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறான். அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. இவ பார்த்தீங்கன்னா டே வெளியே வாடா, எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பிஏக்கு பார்த்தீங்கன்னா என்ன லூசுத்தனமாக வந்து என்னமோ உழம்பிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அந்த லையோட ஜன்னல் கிட்டே போயிட்டு அவங்க அதாவது ஃபோட்டோ எடுத்துருப்பாள், அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா காமிச்சிட்ருக்கா. ஒழுங்கு மரியாதையே வெளியே வா, இல்லைன்னா நான் இதை வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான். இப்போ உனக்கு என்ன வேணும், நான் எதுக்கு உனக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு. எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னா நீ வந்து இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. எதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆமாம், ஒரு பிள்ளை வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி பெட்டில் அங்கே அட்மிட் ஆகி கிடக்கு, அவள் கொஞ்சம் தேடி வர்றதுக்கு வெயிட் பண்ணுவியா, அவளை வந்துட்டு இந்த ட்ராமாலேருந்து தூக்கிட்டு வேற ஒரு ஆக்ட்ரஸை போடுற, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டு, அதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ஃபஸ்ட்டு தகுதி இருக்குது, நீ தான் அந்த ஆக்ட்ரஸ் வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னா அவளோட காரை ஃபாஸ்ட்டாக சேஸ் பண்ணி போனால் அதனால தான் அவளுக்கு ஆக்சிடென்ட்டே ஆச்சு, அதனால தான் இம்புட்டு பிரச்சனை, எல்லா தப்பையும் உன் மேலே வச்சுட்டு என்னமோ பெரிய இது மாதிரி என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ தூக்கி அவள் கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து போய்கிட்டே இருக்கான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதை பற்றியே யோசிச்சிட்டே வந்துட்டுருக்காள். அப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க, அடி நீ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த பாஸ் வந்துட்டு ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாண்டி, பயங்கரமாக வியூஸ் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறா. போச்சுடா, இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா அப்படின்ட்டு இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு இங்கிட்டு லை பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை பார்த்து அவங்க பேட்ட பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். என்னது இது, யார் இதை எக்ஸ்போஸ் பண்ணா அப்படின்னு எனக்கு தரலன்ற மாதிரி சொல்லும்போது,
நேரா நம்ம லாயரை போய் மீட் பண்ண இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணு வந்து காரை மறைச்சு பிரச்சனை பண்ணால அந்த பொண்ணு மேலே கேஸ் கொடு, அந்த பொண்ணை நான் கோர்ட்டில் மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் தான் இந்த விஷயங்களை பண்ணியிருந்திருப்பா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவனும் இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் சொல்கிறத மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓவராக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் போல். ஸோ நேராக ஹீரோனை வந்து தான் மீட் பண்ணுறாங்க. அடியே ஏன்டி இந்த மாதிரி பண்ணுறேன், நான் தான் அவன்கிட்ட போகாதன்ற மாதிரி சொன்னேன்ல அப்படின்னு. இப்போ என்ன அவன் வந்துட்டு என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வரானா அப்படின்ட்டு. அடா ஆமாம், அவன் வந்து வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் உனக்கு விட்டுருக்கான், இதுக்கப்புறம் நீ கோர்ட்டில் தான் வந்து அலையணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. நான் என்ன தப்பு பண்ணேன், அவன் தான் அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவளோட ரோலே வந்து சேஞ்ச் பண்ணா, அவளுக்கு வந்து அநியாயத்தை பண்ணா, அதனால தானே நான் வந்துட்டு தட்டி கேட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான், ஏன்டி அந்த ஆக்ட்ரஸ்க்காக தான் நீ இவ்வளோ விஷயங்களை பண்ணியா அப்படின்னு. ஆமன்ற மாதிரி சொல்லும்போது உனக்கு அறிவே இல்லையா, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு கூடவா உனக்கு தெரியாது. அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு எங்கள் சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஆளை கரெக்ட் பண்ணி லையே வந்துட்டு கொஞ்சம் அப்போஸ் பண்ணுறதுக்காக அவன் நிறைய விஷயங்கள் பண்ணான், அதனால தான் அவளை வந்துட்டு ரோல் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டு. இவளுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸை பார்க்கறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்கா. அவளும் அவங்க பேயும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. லை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், நீ பண்ண விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு பத்தலைன்னு நினைக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதான் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த நியூஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டால. ஸோ எப்போ இருந்தாலும் என்ன வந்து எல்லாருமே பிட்டிஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சான்ஸ் இருக்குது, அவனை நான் சும்மாலாம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்ட ஹீரோனுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கா. அடி எதுக்கடி நீ இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்ட, நீ நல்லவன் நினச்சி உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணேன்னு அப்படின்ட்டு. உன்கிட்ட எதுக்கடி நான் அந்த விஷயங்கள்லாம் சொல்லணும், நீ எனக்கு தேவைப்பட்ட நான் உன்னை யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அவள் அசால்ட்டாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அங்கேருந்து போகும்போது அந்த டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருப்பான். என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பெட்டில் உட்கார வைக்கிறான் தூக்கி. இவன் ரொம்ப சோகமாக சொல்லிட்டு இருக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியாமல் நான் இவ்வளோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி வீடு, உனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல, தெரியாமல் தானே பண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துகிறான். இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போது இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் வந்துட்டு இந்த வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், இது எனக்கு பிடிக்காத ஒரு வேலை தான், நான் வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்சர் டிசைனர் ஆகணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு. ஓகே, இதுவும் ஒரு நல்ல முடிவு தான், நீ வந்துட்டு உன்னோட ரெஸ்யூமை என்கிட்ட கொடு, போயான் கம்பெனி எனக்கு தெரியும், அதில் ஏதாவது பேசி பார்க்கலாம் அப்படின்னு. இது போயான் கம்பெனியா, அது பெரிய கம்பெனியாச்சே, என்ன மாதிரி ஆட்களை எடுப்பாங்களா அப்படின்னு. அதெல்லாம் எடுப்பாங்கம்மா, நீயும் ரொம்ப டேலண்டடான பர்சன் தானே அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலையே கிடைக்கலனா என்ன பண்ணுவேன், பரவாயில்ல நான் உன்னை காலம் ஃபுல்லாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அப்படியே கொஞ்சிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் இவ ஆஃபீஸ்க்கு வந்த ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் எழுதி அந்த பாஸை மீட் பண்ணுறதுக்காக தான் வரா. அவர் பார்த்தீங்கன்னா வாமா நீ இன்னைக்கு பண்ண வேலை ரொம்ப சூப்பர்மா, உனக்கு நான் அடுத்த மாதம் வந்து இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எடுத்து நீட்ட அவர் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. எது ரெசிக்னேஷனா, எதுக்கு அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு டிசைனர் ஆகணும்னு தான் ஆசை, ஸோ அதனால் என் கனவை நோக்கி போகிறேன் அப்படின்னு. இல்லை உனக்கு இந்த வேலை தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அந்த ஐடியா எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நான் ஒரு டிசைனராக கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக வெளியே வந்துட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு வெளியே தான் அவள் உட்காந்துட்ருக்கா. லை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்காப்ல. லை உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ எதுக்கு என்னை பார்க்க வந்த, லாஸ்ட் டைமே நான் உங்ககிட்ட சொன்னேன் தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை சார், நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்தேன், நான் தான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. ஓ, உடனே உனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சோன்னா உடனே நீ சாரி கேட்க வந்துட்டியா, அப்போ இந்த சிச்சுவேஷனில் ரொம்ப நல்லாவே அடாப்ட் ஆக போலையே அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாரி கேட்க வந்தால் ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா இவளோட ரெஸ்யூமை வந்து லைட்டை கொடுக்குறாங்க. போயான் கம்பெனியில் வந்து இன்டர்வியூ போயிட்டுருக்குல்ல, ஸோ இந்த பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இவள் ரொம்ப நல்ல பொண்ணு டேலண்டடான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, ஆனால் அவளுக்கு நீ ஹெல்ப் கேட்டு வந்திருக்க, இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு பிடிச்ச மாதிரி தானே தெரியுது அப்படின்னு. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஓ, அவள் இந்த அளவுக்கு இறங்கி கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காளா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவள் வந்துட்டு உன்னை யூஸ் பண்ணி தூக்கி தூரம் போட்டுருவா அப்படி இப்படின்னு. இங்கே பாரு, நீ வந்துட்டு எல்லா பொண்ணுங்களுமே ஒரே மாதிரி பார்க்காத, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சரி இந்த ரெஸ்யூமை என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். அவன் ரொம்ப ஹாப்பியாக அவனை ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான்.
ஆனால் லை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அந்த ரெஸ்யூமே பார்த்துட்ருக்கான், ஏன்றது தெரில. இதுக்கப்புறமா அந்த லின் அப்படின்ற அந்த பர்சனை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்காக தான் வராங்க. அவரோட கையில் வந்து ஹீரோனோட ரெஸ்யூம் இருக்குது. அந்த ரெஸ்யூமை பார்த்தோன்னே அவன் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். ஆமாம், நீங்கள் தான் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணீங்களா அப்படின்னு. இல்லை நான் வந்து செலக்ட் பண்ணல, மேலிடத்துலேருந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படி தனியாக வந்து வாங்க அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து கால் பண்ணுறான். நான் தான் உங்கள் ஸ்டூடெண்ட் லின் பேசுகிறேன், உங்களுக்கு என்னோட கிளாஸ்மேட் அந்த ஷியாஷுவை பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஹீரோயினும் இவனும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் போல். ஆனால் எதுக்கு இந்த வாங்க அப்படின்ற பர்சன் கிட்ட ஹீரோனை பற்றி பேசுகிறான் அப்படின்றது தெரில. இதுக்கப்புறமா டாக்டர் ஷா அப்புறம் ஹீரோயின் 2 பேத்தையும் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குக் பண்ணி அவளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கா. அவளும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது அதில் நான் ரொம்ப அக்லியாக இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணி என்னோடய வால் ஃபுல்லாத்தையுமே ஒட்டு வைக்க போகிறேன், அவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்களா, இந்த உலகத்துலேயே நீ தான் என்னை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிற, மற்ற எல்லாருக்குமே என்னை பார்த்தா ரொம்ப பொறாமையாக ஃபீல் ஆகுன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போனா நீ என்னை விட்டு போகாமல் என் கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது, என்ன அந்த போயிங் கம்பெனியில் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ணிக்கிறானே. இதுக்கப்புறம் அந்த ஜியாங் இருக்கால்ல, அவள் வந்து லையை மீட் பண்ணுறதுக்காக தான் கம்பெனிக்குள்ளே வர. அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் லையை மீட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நான் யாருன்னு தெரியும்ல, என்னோட பேர் வந்து ஜியாங், லைட்டை போய் நீ சொல்ல, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நான் உள்ளே விடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. எங்கிட்ட நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்துட்டா. ஸோ அந்த பர்சன் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல, இவரோட பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள், உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது, பட் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தினால உங்களை வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப்பாக மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நாங்கள் பெர்மனெண்ட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதே சமயம் இங்கிட்ட அந்த ஜியாங்க காட்டுறாங்க. ஸோ அந்த லின் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். இவங்க வந்து ஜியாங்கோட பொண்ணு, இவங்களையே நீ உள்ளே விடாமல் இப்படி நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்க, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வாங்கன்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்போ நீயே கதவை திறந்து விட அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த லின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்துட்டுருக்கா. பரவாயில்ல, நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப்பாவது கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு லிஃப்ட்டில் தான் அவள் வந்துட்டுருக்கா. அதே சமயம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ லிஃப்ட்டோட கதவும் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே இந்த லின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறான். ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்த்து ஷாக்காக தான் ஆகுறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே வாடான்ற மாதிரி ஆனால் இவன் ஸ்டன் ஆகி போய் நிற்கிறான். என்ன இந்த பிள்ளை ஏன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு. ஆனால் ஹீரோன் பார்த்தீங்கன்னா வார்டில் கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கா. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படி என்ன 2 பேத்துக்குள்ளே வாக்கியா தகராறுன்றது தெரியல. இதுக்கப்புறமா நம்ம லை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். இப்போ அவர் வந்து சொல்கிறாரு, உன்னோட அங்கிள் ஜியாங் வந்து உன் கூட கோல்ஃபெல்லாம் விளாடணுன்னு ஆசைப்பட்றான், நீ போயிட்டு மீட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உண்மையை சொல்லுங்கள், அவர் வந்துட்டு என் கூட அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறதுக்காக தானே வராரு அப்படின்னு. இவர் சிரிக்கிறார். எங்கிட்ட அந்த ஜியாவும் அந்த லின்னும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அவன் வருவானா அப்படின்னு. அவங்க அப்பா பேச்செல்லாம் அவன் மீற மாட்டான், கண்டிப்பாக வருவான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு லை பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. அப்போது இந்த சேர்மன் ஜியாங் பார்த்தீங்கன்னா அந்த லின்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவன் வந்து என்னோட அசிஸ்டண்ட் அப்படின்னு. ஸோ 2 பேரும் கையை பார்த்தீங்கன்னா குலுக்கிக்கிறாங்க. ஆனால் இந்த லின்னோட மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனை தெரிய தான் செய்யுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.